இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று பாதிப்பை கண்டறிவது எப்படி, அதனை குணப்படுத்துவதற்கான வழிகள் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் ரகுவரனுக்கு மருத்துவர் சுந்தர்ராமன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கோல்டுனா மூக்கடைப்பு இருக்கலாம், இல்லை ஒரு தொண்டை செருமல் இருக்கலாம், ஒரு தொண்டை கரகரப்பு இருக்கலாம், தொண்டை வலி ஏற்பட்டு இது இருந்தால் கோல்டு. இந்த கோல்டே இன்ஃப்ளூயன்ஸாவாக எப்போ வரும் அப்படின்னா உடம்பு வலி வந்துடும். உடம்பு வலி முக்கியமாக தலை பாரம், கழுத்து வலிகள், உடம்பு வலிகள், ரொம்ப ஃபெட்டிக், ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அது இருமல், சில சமயம் இந்த ட்ரை காஃபோடையே நின்றுடும். இந்த ட்ரை காஃப் சில சமயம் ப்ரொடக்டிவ்னு சொல்லுவோம். சளியோடு வெளியே வரும்போது தான் இந்த காய்ச்சல் ஆர் இந்த இன்ஃப்ளூயன்ஸான்றது நெஞ்சு உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உடனடியாக யூஸ்வலாக இதெல்லாம் ஒரு 2 to 3 days இருந்துட்டு தானாகவே மறைஞ்சிரும். அண்டு இதுக்குன்னு வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய தண்ணி குடிக்கணும். முக்கியமானது ஃப்ளூயிட்ஸ். உடம்பு நல்லா வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஹைட்ரேஷன் பெட்டர் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக இந்த காஃப் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். சிம்டமேட்டிக் தான் பாக்கி எல்லாம். மூக்கடைப்பு இருந்தால் மூக்கடைப்புக்குரிய மருந்து, சளி இருந்தால் சளிக்குரிய மருந்து இதெல்லாம் கொடுப்போம். சர்க்கரை நோயாளிகள், ப்ரெஷர் நோயாளிகள், கேன்சர் நோயாளிகள், ஸ்டீராய்ட்ஸில் இருக்கிறவங்க, அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது மாதிரி வியாதிகளில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அவங்கள இது பெரிய அளவில் பாதிக்கலாம். ஸோ பெரும்பாலும் மைல்டாக தான் இருந்துக்கிட்டு போயிடும். சில சமயம் மற்ற உறுப்புகளையும் பாதிக்கலாம். நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தராகண்டில் அமலுக்கு வந்துள்ள பொது சிவில் சட்டத்தில் என்னென்ன விதிமுறைகள் உள்ளன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. நாட்டிலேயே முதல் மாநிலமாக யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய பொது சிவில் சட்டம் உத்தராகண்டில் அமலாகி இருக்கிறது. இதன் பிறகு உத்தராகண்டில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே கோவாவில் மட்டும் அமல் இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவா யூனியன் பிரதேசம் இந்த பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் உத்தராகண்டுக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய திருத்தங்கள் அடிப்படையில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க அரசிடம் அவசியம் பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த 21 வயதிற்கு உட்பட்டவர்களாக இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்களிடம் அனுமதி பெற வேண்டியதும் அவசியம் என்று இந்த யூசிசி சட்டம் சொல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த விவகாரம் தொடர்பாக 2 முறை அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஒருவேளை பதிவு செய்ய நிலையில தவறினாங்க அப்படின்னா 3 மாத சிறை அல்லது 25,000 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்படும். அதே மாதிரி திருமணம், விவாகரத்து, சொத்து, தத்தெடுப்பு போன்ற விதிகள் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறதையும் இந்த பொது சிவில் சட்டம் குறிப்பிடுகிறது. திருமணம் செய்யக்கூடிய வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆணாக இருந்தால் 21, பெண்ணுக்கு 18 அப்படிங்கிறதும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பதிவு செய்யப்படாத திருமணமாக இருந்தால் அது செல்லாது அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் முடிவு செய்யப்பட்ட 60 நாட்களுக்குள் அங்க ரிஜிஸ்டர்ல போயிட்டு நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறதும் கட்டாயம். அதே மாதிரி இது என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பலதாரமணம், குழந்தை திருமணம், முத்தலாக் ஆகியவற்றிற்கு யூசிசி அப்படிங்கிறது தடை விதித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருக்குமே இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட ஒரு விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்கள்லையும் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு சோதனை முயற்சியாக இப்போ மாநில அளவில் உத்தராகண்ட்ல கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கவனத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது.